குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்க டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான மாத பலன்கள். ஏன்னா சூரியன் மாசி மாதத்திலிருந்து பயிற்சி பெறுகிறனால் இந்த மாதம் உங்களுக்கு மாசி மாத பலன்களை பற்றி சொல்ல வந்திருக்கு. இது ஒரு ஸ்பெஷலான மாதம். இது ஒவ்வொரு ராசிகளுக்கு எப்படி பயிற்சி ஆகி அது என்னென்ன மாதிரியான ஆதிபத்தியங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாசி மாதத்தில் முக்கியமான தருணங்கள் என்ன அப்படின்னா, வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி உங்களுக்கு மகா சிவராத்திரி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக சிவனோட பக்தர்களுக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி அப்போ ஒவ்வொரு வருடமும் இதை ஒரு பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஆசைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த மாலை 6 மணிலிருந்து அதிகாலை 6 மணி வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த சிவராத்திரிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஆசைப்பட்டு நீங்க சிவனிடம் நீங்க கேட்கும் போது எல்லா பிராப்தமும் நடக்கும். அடுத்ததான் மார்ச் 3ஆம் தேதி உங்களுக்கு சந்திர கிரகணம் நடக்க போகுது. ஸோ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த காலகட்டத்தில் உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் யாருக்காவது பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா சுயஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்ததா மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்துல நடக்க போகுது. ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்க்கும்போது என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் ராகு கொடுப்பாருன்னு பார்க்கலாம். ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி 11ஆம் வீட்டுல ராகு இருக்கிறார். ஸோ இவர் தான் முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் சூரியனா இருக்கட்டும், சந்திரன் அப்பப்போ 2 நாட்களுக்கு ஒருக்கா மாறிக்கிட்டே வருவார். பட் இப்போ கும்பத்தை நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சந்திரன். அடுத்ததா சுக்கிரனா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும். குரு ஆல்ரெடி பார்வை செலுத்துகிறார். அப்போ கேதுவும் பார்வை செலுத்துகிறார். சமசப்தம பார்வை கேதுக்கு இருக்கு. இதெல்லாமே கிரகங்கள் ஒருங்கிணைத்து 11ஆம் இடத்திலிருந்து இந்த மாசி மாதம் நமக்கு நடக்க போகுது. இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, சனி 12ஆம் இடம் மாறும்போது நிறைய நிலச்சரிவுகள். அப்போ உங்களுக்கு இந்த நிறைய பிரளயம், அரசியல் மாற்றங்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் சொல்லலாம். ஏன்னா நம்ம ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போ சிம்மத்துல தான் சூரியன் இருந்து கேதுவும் சூரியனும் சேர்ந்து ராகுவை பார்க்கும்போது பெரிய ஃப்ளைட் கிராஷ் எல்லாம் நம்ம பார்த்தோம். பட் அதே சூரியன் இப்போ ராகுவோட இணையும் போது இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்கள், அப்போ ட்ரெயின் ப்ராப்ளம், அதாவது என்னன்னா ட்ரெயின் கிராஷ், ரயில் விபத்துக்கள் நடக்கும். ஏன்னா ராகு அப்படிங்கிறது ரயிலை குறிக்கும். அதே மாதிரி விமானம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் திரும்பவும் ஒரு பெரிய பிரளயம், ஒரு பெரிய ஆபத்துக்கள் நிறைய நடக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களை குறிக்கும். அப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா புதன் அங்க வக்கரமாவும் ஆக போறாரு. அப்போ 3ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கம்யூனிகேஷன், மீடியா, அப்போ ஃபோன், இது எல்லாமே புதனை குறிக்கும். அந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து வக்கரமாகும் போது நிறைய ஆப்போசிட்டான விஷயங்கள், நிறைய பேரோட சொல்லுவாங்க தெரியுங்களா, வண்டவாளம் தண்டவாளம் ஏறுது அப்படிங்கிற எல்லாத்தோட ரகசியங்கள் வெளியே வர போகுது. அப்ப இந்த கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே இந்த பண பரிமாற்றம், இந்த பிரச்சனைகள், அவங்களுடைய பர்சனல்ல நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வெளியே நிறைய வக்கரங்கள் செய்த ப்ராப்ளம் எல்லாமே வெளியே வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் சூரியனே ராகு விழுங்கும் அப்படிங்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லா மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னா கண்டிப்பா அந்த மாற்றம் நல்லதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த மாசி மாதம் நடக்க போகுது. அப்போ புதன் வக்ரம், அந்த இடத்துல குருவும் இருக்கிறனால இருக்கிற வீட்டை குரு கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மீடியா சம்பந்தப்பட்ட எவ்வளவு பிரச்சனைகளை கொடுப்பாருன்னு மட்டும் பாருங்க. அப்ப யாருக்கெல்லாம் இதெல்லாம் பாதிக்கும், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அயல் நாட்டுல, அதாவது காற்று ராசி கும்பம் அப்படிங்கறதுனால ஸோ இந்த மேற்கு சம்பந்தப்பட்ட எல்லா நாடுகளும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல மாட்ட போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிந்த அளவுக்கு எந்த ஒரு ரகசியங்களையும் ரகசியமா வைத்துக்கொள்ளுங்க. அது யார்கிட்டயா ஷேர் பண்ணி
அது நல்ல ரகசியங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய தேவையில்லாத விஷயங்கள் வெளிவரக்கூடிய ஒரு தருணமா இருக்கிறதுனால முக்கிய அளவுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி ராகு பிரம்மாண்டம். ராகு ஈக்குவல் டு 100% பிரம்மாண்டம், 1000% பிரம்மாண்டம். அவர் ஒரு சின்ன ஒரு காய நகர்த்தினா அந்த விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்போ கால புருஷனோட வீட்டுல 11ஆம் வீடு அப்படிங்கும் போது 11 12 கனெக்ட் பண்ணுங்க. சனி 12ல இருக்காரு. அப்போ எவ்வளவு விரயங்கள். அப்போ விரயங்கள் உலகளாவிய விஷயங்கள் பட்ஜெட் எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா. அப்போ என்னன்னா குரு பார்வை படும் போது அப்போ இப்ப கொஞ்சம் நகை கம்மியா இருந்தாலும் கூடிய விரைவில் எல்லாமே ஜாஸ்தியா போகுது. எல்லாமே பிரம்மாண்டமா மாறப்போகுது. அப்போ இந்த காலகட்டத்துல நம்ம சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி தான் இந்த மாசி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது. மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி மற்றும் லக்னக்காரர்களோட மாசி மாதம் 2026 பலன்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பராக இருக்க போகுது, இந்த சனி பயிற்சி வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னாலாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இருக்கிற ஒரு பேட் சைடை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன், அப்புறம் குட் சைடு நான் சொல்லிடுறேன். ஓகே, என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த டைம்ல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குன்னா 100% ஹெல்த் அப்படியே தொடுவார் நம்மளுடைய சனி 6ஆம் இடத்துல இருந்து. அப்ப 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல பெரிய அலைச்சலும் உளைச்சலும் மன உளைச்சலும் கொடுப்பாரு. தூங்கவே முடியாது, தூக்கத்தை கெடுத்துருவாரு. துலாம் ராசி லக்னக்காரர்களுடைய இப்ப எல்லாமே கேட்டீங்கன்னா ஆமா இது 100% கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் குழப்பங்கள் இந்த டைம்ல கொடுப்பாரு நம்மளுடைய சனி பகவான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும் சரி 8ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா அப்போ என்ன அப்படின்னா 11ஆம் அதிபதி உங்களோட பாதகாதிபதியும் போய் எங்க போய் உட்காந்துருக்காரு 5ஆம் இடத்துல. ஒருவேளை பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாதக ஸ்தானத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளோ உங்களுடைய கணவன்மார்களோ உங்களுடைய அம்மாவோ அப்பாவோ அவங்க மூலியமாக சில பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாமே இருக்கும். இந்த காம்பினேஷன் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான காம்பினேஷன்ஸ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட எல்லாம் இப்போ கொஞ்சம் அமைதியா இருந்து குடும்பத்துல நம்ம விளக்க முடியாது, அமைதியா இருக்கணும். ஆனால் வெளி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் விலகி இருக்கும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். முக்கியமா நமக்கு சாப்பிடக்கூடிய உணவே பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதுவே பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல போய் ராகுவோட இருக்கும்போது ஃபுட்டுனால சில அலர்ஜிஸ் இதெல்லாமே இந்த காலகட்டத்துல துலா ராசி லக்னக்காரர்களுக்கு இருக்கும். அப்ப ஆன்மீக பயணங்கள் நிறைய இருக்கும். சில விஷயங்கள் தடையாக இருந்தாலும் விடாமுயற்சி அந்த சனியோட ஒரு இதெல்லாம் இருக்கு. சனியோட வீடு அப்படிங்கிறனால எல்லாமே நல்லது நடக்கும். அப்ப 4ஆம் இடத்துக்கு உரியவர் வீடு சம்பந்தப்பட்ட கடன் அந்த ஒரு விஷயத்த அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அப்படி இல்லாட்டி ஒரு வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள். அதாவது 4, 6 ஸோ 4க்கும் 5க்கும் உரிய சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது லோன் போட்டு வாங்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே துலாம் ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல சனி எங்க இருக்காரு ராகு எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க. அதோட ஆதிபத்தியம் மூலியமாக இந்த காரகத்துவங்கள் நடக்கும். அப்ப நடக்கும்போது பொது பலன்களா இந்த காலகட்டத்தில் நீங்க வண்டி வாங்குவீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த இடத்துல சனி 3ஆம் இடத்துல இருந்து 2 வீலர் வாங்குவீங்க லோன் போட்டு. ஸோ 4ஆம் இடத்துல இருக்கிற சனி 6ஆம் இடத்துல இருந்து 4 வீலர் வாங்குவீங்க. இது அதோட அடிப்படையில நம்ம சொல்லுவோம். அப்ப 7க்குரியவர் போய் 5ல இருக்காரு. அப்போ என்ன அப்படின்னா 2 7க்குரியவர் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது கணவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோவில் ஒரு டிராவலிங் ஒரு கோவில் அவங்கள கூட்டிட்டு போறது. ஏன்னா நீங்க பெண்களா இருந்தீங்க அப்படின்னா கணவனா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் மனைவிமார்கள். ஸோ இவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு போய் கோயிலுக்கு போறது, ஆன்மீக ட்ரிப்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது. அதே மாதிரி புதனும் அங்க இருக்கும்போது நிறைய பயணங்கள் நடக்கும். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்க சரி செய்துக்கோங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தொழில் மாற்றங்கள், புது புது தொழில்கள் இதெல்லாமே நடக்க போகுது. ஸோ 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ரமா இருந்து இந்த ஜூனுக்கு அப்புறமா அடுத்த மாதத்துக்குள்ளால வக்ரம் நிவர்த்தி ஆகும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மூலியமாக ஒரு புது தொழில். இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் இதுல தன்னுடைய பொருட்களை விற்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவீங்க. அவங்களுக்கு எல்லாமே சூப்பரா நடக்க போகுது இந்த காலகட்டத்துல. அப்ப துலா ராசி லக்னக்காரர்கள் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கணவன் மூலியமா உங்களுக்கு ஆதாயம், உங்கள் மூலியமா கணவருக்கு ஆதாயம், மாத்தி ஹெல்ப் பண்ணிக்குவீங்க. குழந்தைகள் படிப்பு அருமையா இருக்க போகுது. கொஞ்சம் மந்தத்தன்மை காமிச்சாலும் 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூக்கத்தையும் நிம்மதியும் கொஞ்சம் கெடுப்பாரு. அதே மாதிரி ஃபுட்டில் பாய்சனிங் ஆகாத ஃபுட், உங்க உடம்புக்கு ஏற்ற ஃபுட்டை மட்டும் நீங்க சாப்பிடுங்க.
ஸோ முருகன் வழிபாடு உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு மாற்றத்தை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாத பலனுக்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இந்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கு முன்னாடி, நான் உங்கள் குரு மணிகண்டன், கேரளா ஜோதிடர். நாம பாத்தீங்கன்னா திருமண புள்ளி திருமண லக்னம்னு வகுப்படுகிற, தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு வகுப்படுகிறோம். இதுல ஜோதிடம் படித்தவர்கள் இல்ல, ஜோதிடம் தெரியாதவர்களும் வந்து படித்து தெரிந்து பலன் சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வகுப்பு எடுக்கிறது. இந்த வகுப்புல பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்கு திருமணம் எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த நேரத்துல நடக்கும், நடக்குமா நடக்காதா, நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா, ஒருத்தர் தொழில்ல முன்னுக்கு வருவாரா, பெரிய கோடீஸ்வரனா வாரா, மீடியமா இருப்பாரா, இல்ல சொந்த தொழில் பண்ணுவாரா, உத்தியோகத்துக்கு போவாரா, அடிமை தொழில் இருப்பாரா, இதை வந்து துல்லியமாக நம்ம எடுக்க முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு எடுக்கிறோம். இந்த வகுப்புல வந்து படிச்சவங்க, அதாவது ஜோதிடம் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள், உயர்நிலை முதுநிலை படித்தவர்கள் எல்லாருக்குமே பயனா இருக்கும். யாரு வேணாலும் வந்து இது தினசரி வகுப்பா தான் எடுக்கிறோம். தங்கி படிக்கக்கூடிய வகுப்பா தான் எடுக்கிறோம். இங்கே வந்து தங்கிக்கலாம், தங்குமிடம், உணவு இலவசம், படிப்பிற்கு கட்டணம் உண்டு. அப்போ படிப்பதற்கு கட்டணம் உண்டு. இது வந்து கீழே போற நம்பரை கூப்பிட்டீங்கன்னா சொல்லிடுவாங்க. இப்ப நாம மாசி மாதத்திற்கு துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இந்த மாசி மாதத்திற்கு துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா, துக்கத்தை மாற்றிவை துணிவை ஏற்றிவை அப்படிங்கிற மாதிரி, உங்க துக்கத்தை மாற்றி துணிவை ஏற்றுவதற்காக உங்கள் போராட்டத்துக்கு முயற்சியில் நீங்கள் இருப்பீர்கள். ஏன் பாத்தீங்கன்னா, உங்களுடைய 5வது ராசியில் 5 கிரகங்கள் பயணிக்க போகுது. அப்போ இந்த 5 கிரகத்தோட ஒன்றா இப்ப பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கேதுவும் பார்க்கும் பொழுது அது 6 கிரகங்களான அமைப்புல மாறிடும். அப்போ ஒரு 6 கிரகத்துடைய அமைப்பு உங்க ஜாதகத்தை இந்த மாசி மாதத்துக்கு இயக்க போகுது. அப்ப இந்த மாசி மாதத்துடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தா சனீஸ்வர பகவான். அப்ப இந்த சனீஸ்வர பகவானுக்கு உபயமாக இருந்து செயல்படக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தா குரு பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான். இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து இப்போ இந்த மாசம் மாசி மாசத்தை வந்து துலா ராசிக்காரங்களுக்கு சில துயர் நீக்கக்கூடிய அனுபவங்களை கொடுக்கும். அதாவது கஷ்டத்தை நீக்கக்கூடிய சில நெருக்கத்தையும் உறவுகளையும் சேர்த்தி கொடுக்கும். அதே மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, தொழில், படிப்பு, ஆரோக்கியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த மாசம் சீரமைக்கக்கூடிய சக்தி இருக்குதா, எங்க இருக்குது, எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா புதுசா செல்போன் வாங்குறது, வீட்டுக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்குறது, கம்ப்யூட்டர் டேபிள் வாங்குறது, அதே மாதிரி வீட்டுக்கு பர்னிச்சர் ஐட்டம்ஸ் வாங்குறது, வெள்ளி பொருள் வாங்குறது, தங்கம் வாங்குவது என்று சில சுப செலவுகள் வீட்டிற்காக செய்வார்கள், அவர்களுக்காக செய்வார்கள் இந்த மாதம். அதே போல அவர்களுக்கு திருமண விஷயத்துல இந்த மாசம் ஏதாவது ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் திருமணத்திற்கு. அதே அமைப்புல பாத்தீங்கன்னா, திருமணம் ஆனவர்கள் கேஸ் வழக்கு நடக்கிறவங்க ஒரு முற்றுப்புள்ளி வருவதற்குண்டான ஒரு ஆரம்பம் குறிக்கப்படும் இந்த மாதம். அதாவது டைவர்ஸ் கேஸுக்காக அப்ளை பண்ணிருக்கீங்க, சண்டை கட்டிட்டு இருக்கிறவங்க, பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அப்போ இந்த மாதிரி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்ச் மாசத்துக்கு துலாம் ராசிக்கு, மாசி மாசத்துக்கு துலாம் ராசிக்கு இந்த அமைப்பு இருக்கு. அப்போ இந்த துலாம் ராசி வந்து எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா, அவங்க சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும். சுய ஜாதகத்துல இப்போ ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமா இருந்தாலும், இல்ல சனி பகவானுடைய சேரக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்தாலும், இல்ல குரு பகவானை கூட சேரக்கூடிய கிரகங்கள் பலமாக இருந்தாலும் உங்களுக்கு பாதிப்புகள் குறைவா இருக்கும். அப்போ அது உங்க சுய ஜாதகத்துலதான் இருக்கு. ஏன்னா துலாம் ராசியில ஒரு 50 லட்சம் பேர் இருப்பாங்க. இந்த 50 லட்சம் பேர்த்துக்கு நம்ம பொது பலனா தான் சொல்றோம். ஆனா 50 லட்சம் பேர்த்துக்கு 50 லட்சம் ஜாதகம் இருக்கும். இந்த ஜாதகங்களை அவங்களுக்கு சாதகமா இருக்குதா, சாதகமான தசாபுத்தி அந்தரம் எல்லாம் ஓடுதா, அந்த தசாபுத்தி அந்தரத்தை வச்சு அவங்களுடைய செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்துல இயக்கத்தை மாற்ற முடியுமா, இல்ல வரும் காலங்களுக்குள்ள இயக்கங்களை அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி செய்ய முடியுமா இந்த மாசத்துல, அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சுய ஜாதகத்துல இருக்கும். அப்போ அந்த ஜாதக பிரகாரம் நம்ம இப்ப கோச்சார கிரகத்தை இணைச்சு பதில் சொல்ல முடியும்.
அது ஒரு 92-95% உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இந்த துலாம் ராசியில பார்த்தீங்கன்னா, இப்போ அரசாங்க படிப்பு பரீட்சை எழுதுறதுக்காக முயற்சி பண்ணா இந்த மாசம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதிகாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வெளியூருக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான பேப்பர் சரியாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த துலாம் ராசியில இருந்து பயணப்படுபவர்களுக்கு இந்த மாதம் பல வெற்றிகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே அளவுக்கு சரிவுகள் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாதிப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு. சொந்த ஊருக்கு வந்துடலாம், சொந்த ஊர்ல போய் இருக்கலாம். அதே மாதிரி இருக்கிற ஏதாவது இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கிற இடத்துல கொண்டு போய் போட்டு லாக் ஆகிக்குவாங்க. இந்த மாசம் மனக்குழப்பத்தால் தெரியாதவர்களிடம் பணம் கொடுத்து தவிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்களும் பணத்தை கொடுத்து சரி பண்ணிக்கலான்ட்டு பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடிய சூழ்நிலை வரும். அதையெல்லாம் கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக பார்க்க வேண்டும். இந்த மாதம் அப்படி கவனமாக செயல்படும் பொழுது அவர்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். கவனம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் பாதிப்பான பாதையில் செல்வார்கள் என்ற அர்த்தம். அப்போ அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னோம்னா, இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் பாதிப்பை தரக்கூடிய கிரகங்கள் தான் பேர், புகழ், நிலையான வருமானம், அந்தஸ்து, ஊர் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு. அப்போ அந்த பாதிப்பு தரக்கூடிய கிரகங்கள் லாபத்தை செய்யணும்ல. அந்த லாபம் செய்வதற்கு உங்க சுய ஜாதகத்துல அந்த ஏற்பாடு இருக்குதா? நீங்க ஏதாவது இப்போ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது, பண்ணாம இருக்கிறது நல்லது. ஷேர்ல போறவங்க எல்லாம் போகாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லுவேன் இந்த மாசத்துக்கு. இருந்தாலும் உங்களுடைய கவனம் சரியான முறையில் உங்கள் சிந்தனை. அப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா, இந்த ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அப்புறம் கொண்டு போயிட்டு யாருக்காவது பணம் அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கொடுக்கறது, அதே மாதிரி குடும்ப உறவுகளுக்கு ஏதாவது உதவி செய்யறது, பணமாகவோ இல்ல பொருளாகவோ, இதெல்லாமே திரும்ப கிடைக்கும் அப்படின்னு இந்த மாசத்துல கொண்டு போய் கொடுத்தா கொஞ்சம் சிக்கலாகி போயிரு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா தேவையில்லாத வழக்குகளும் வம்புகளும் வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ நம்ம உதவி செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை காலமாக இருக்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, தீர்க்க யாத்திரை போகக்கூடிய அமைப்பு இந்த மாசம் பல துலாம் ராசிக்காரங்களுக்கு வரும். கோயில் விசேஷங்களில் பங்கெடுப்பது, கோவிலை புனரமைக்கும் பணியில் ஈடுபடுவது, தீர்க்க யாத்திரை போவது, அதே மாதிரி கூட்டத்தில் கலந்து கொள்வது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்களுக்காக போராடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசி அமைப்பை பார்த்தீங்கன்னா, வாக்குல கூட்டாளியினால பெருசெல்வம் சேர்த்தணும், வாக்கால வளரணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த வாக்கும் பெருசெல்வமும் கூட்டாளியினால இந்த தடவை கொஞ்சம் பிரச்சனையாகும் இந்த மாசம். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அப்போ உங்களுடைய வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, உங்களுக்கு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடும், அதே மாதிரி உங்களுக்கு கற்பராட்சாம்பிகை வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி கரும்பு பால் தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். ரோட்ல வெயில் நேரத்துல போறவங்களுக்கு கரும்பு பால் தானம் செய்வது, இயலாதவர்களுக்கு கரும்பு பால் தானம் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும். வணக்கம். வாழ்க வளமுடன். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷய அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர், 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர், பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் இதை தவிர என்னென்ன
கிரகச்சாரங்கள் இருக்குது, கோள் சாரங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும்பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். முதல்ல வந்து கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3வது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் வந்து குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் வந்து இந்த மாதத்தில் வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் வந்து மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது வந்து ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோள்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி அப்படின்னு சொன்னாலே மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக வந்து மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. பெரிய விசேஷம். மகா சிவராத்திரி சிவபகவானுக்கு பெரிய ஏற்றமான காலம். அதனால் வந்து மகா சிவராத்திரி நோன்பு இருந்து ராத்திரி ஃபுல்லாக முழித்து இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். சிவ பூஜைகள் பண்ணுவது மிகவும் ஏற்றம், நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கும். சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் வந்து மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருக்கல்யாணங்கள் நடக்கும். அதாவது முருகப்பெருமானுக்கு, வள்ளி தெய்வானை இவாளுங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய காலகட்டம். அதனால் மாசி மகம் மிகவுமே விசேஷமான தினம். சரி, 6/3/2026 எடுத்தோமேயானால் இந்த மாதம் சனி பெயர்ச்சி பலன். சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. சரி, இந்த காரடையான் நோன்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, சுமங்கலி பெண்கள் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்னு நோன்பு முடிக்கக்கூடிய காலகட்டம். நோன்பு கயிறு கட்டி கொண்டு இந்த நோன்பை செய்யக்கூடியது. அதனால் இந்த காரடையான் நோன்பு ரொம்பவுமே விசேஷம். எல்லா சுமங்கலி பெண்களும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏற்றமான விஷயம். சரி, இந்த மாதத்தில் வேறு என்ன மாற்றம் வருது அப்படின்னா 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து என்ன நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா, காலை பார்த்தாலேனால் 9:42 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். சரி, காலை 9:42 11:12 கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 90 நிமிஷம். இதை 18 5 இதுவாக பிரிச்சுக்கிறார். அதாவது கார்த்தால் கண் விழித்தவுடன் அவர் வந்து அதாவது காலை கடன்கள் முடிக்கக்கூடியது ஒரு 18 நிமிஷம், ஸ்நானம் செய்வது ஒரு 18 நிமிஷம், பூஜை செய்வது 18 நிமிஷம். அதை தவிர வந்து இது சாப்பிடும் நேரம் வந்து ஒரு 15 நிமிஷம். அதுக்கப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு, அதாவது பரிமாறம், இது வந்து வெத்தலைப்பாக்கு போட்டு இது பண்ணுறது ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம். அந்த 36 நிமிஷத்தில் வந்து பார்த்தேலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர வந்து புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறது, அன்றைக்கி வந்து ஒரு மனையடி சாஸ்திரம் பிரகாரம் வந்து அந்த இடத்துல வந்து நில பூஜை போடுறது, இதெல்லாம் வந்து நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு
மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அந்த ரசீதை வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு போடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களோட பேசுகிறேன். ஸோ உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, எப்படி விலகும், என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடம்னால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல, அதாவது கும்பத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் இருக்குது, பெரிய விசேஷம். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள், சனி, ராகு, குருவினுடைய பார்வையில் எல்லாம் இருக்குது. அதை விட பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதனால் வந்து குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லக்கூடியது, சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது சொந்த ஊர்னால் உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் வந்து நீங்கள் வந்து இந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதம் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை மாத கிரகங்கள் சொல்கிறோம். இந்த மாதம் வந்து மாற்றங்கள்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறுறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற 2-7க்கு அதிபதி. துலாத்துக்கு வந்து 2-7க்கு அதிபதி. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா பணம் வருமானம் அதீதமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் வந்து 21ஆம் தேதி, அதாவது மாசி மாதம், விஸ்வாவசு வருஷம் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 21/2/2026 6 கிரகங்கள் அங்கே இருக்குது. செவ்வாயோடு சேர்த்து மிகப்பெரிய ஏற்றம். குருவின் பார்வையில் இருக்கிறது, ஆனால் வக்கர குருவாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. படிப்பில் பிரச்சனைகள் இருக்காது. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மேல் படிப்பு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் வந்து அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது 3/3/2026 உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அது தவிர வந்து சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் தேதி அன்றைக்கி சனியும் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையும், வேலையில் ஏற்றம் அமையும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரும். புதிய வேலை வரும். வேலையில் மாறுதல் வரும். வேலையில் ஏற்றம் வரும். ப்ரமோஷன் வரும். அதை தவிர வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த கடனும் வந்து சுப செலவுகளை குறிக்கக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது வந்து சந்திரன் உங்களுடைய ராசிக்கு
8ஆம் இடத்தில் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய விஷயங்களை எடுக்க வேண்டாம், புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் இந்த ஒருவேளை அதுக்கு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச பால் அந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. ஏதோ ஒரு பார்த்தோம்னா உங்களுடைய கோல்சாரம், அதாவது உங்களுடைய கோல்சாரம் நல்லபடியாக இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, இல்லை குருவாயூர் போய்ட்டு வாங்க. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பார்த்தாலேனால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு, பெரிய அதாவது சூப்பர் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த ஆடை நெய்கிறவங்க, அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர இந்த மின்சார விளக்குகள், மின்சார ஒளி விளக்குகள், அதை தவிர ரிஃப்ளெக்டர்ஸு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தலையானால் 23/2/2025 25/2/2026 வரும். அதாவது 23/2/2026 25/2/2026 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியான மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.